மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிப்மர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்றே விட்டுட்டாங்க. ஆனால் நேற்று வந்து நியூஸ் பேப்பரில் விட்டுருந்தாங்க. இப்போ தான் ஆன்லைனில் வந்திருக்கு. இனிமேல் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதோட வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பெரும்பாலும் பேராமெடிக்கல் நோட்டிஃபிகேஷன் தான் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நானும் அதுதான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண டேட் வந்து நேற்று 19/7. இது க்ளோசிங் டேட்டு 19/8/2024. ஆல் டிக்கெட் வந்து விடுவாங்க. எக்ஸாம் டேட்டும் அதில் போட்டிருந்தாங்க. நர்சிங் ஆஃபீஸருக்கு மட்டும் 154 வேக்கன்சி இருக்குது, எடுக்கிறாங்க. இதில் குரூப் பி, குரூப் சி அப்படின்ட்டு 2 இதுவாக பிரிக்கிறாங்க. குரூப் பி வந்து 9 வேக்கன்சியாகவும் 9 போஸ்ட்டுக்கு. இதில் நர்சிங் ஆஃபீஸர் வந்து 154, லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட் வந்து 4 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியன் 5, ரேடியோகிராஃபி தெரப்பி அப்படின்ட்டு. அடுத்தது அனஸ்தீசியா டெக்னீஷியன் 1 குரூப் சியில் 7 வேக்கன்சி இருக்கிறாங்க. ஃபார்மசிஸ்ட்டு 6, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு 24. மொத்தமாக டோட்டலாக 209 வேக்கன்சி வந்து குரூப் சிலையும். குரூப் பியில் 169 வேக்கன்சி எடுக்கிறாங்க. இதோட வெப்சைட்டு ஆன்லைனில் வந்து www.jipmar.org.in இதுக்குள்ளே போய் இது பண்ணிக்கோங்க. இதில் 23 நர்சிங் ஆஃபீஸர் வந்து ஊனமுற்றோருக்கு ஹாரிசான்டல் ரிசர்வேஷன், அதாவது PWBDயில் ரிசர்வ் ஆகுது. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றது விரிவாக பார்க்கலாம். மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ்ட் வந்து பேச்சுலர் டிகிரி மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜூனியர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அடுத்தது நர்சிங் ஆஃபீஸருக்கு தான் நம்ம முக்கியமாக தேவை. நர்சிங் ஆஃபீஸர் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா DGNM முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்தியன் கவுன்சில் அங்கீகாரம் பெற்றதாக இருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நர்சிங் ஆஃபீஸருக்கு அடுத்ததாக என்ன போட்டிருக்காங்கன்னா, பே ஸ்கேல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ரே டெக்னீஷியனு இது எல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக பார்க்கணுன்னா ஜிப்மர் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், உள்ளே போய் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட ரெடி ஆகிக்கோங்க. பெரும்பாலும் RRB, நார்செட், எய்ம்ஸ் இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறவங்க இதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏஜ் 35க்குள்ளே இருந்தால் கூட போதும். ஜிப்மர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் வெளியே வேறு நாட்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணாமல் கூட விட்ருங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் 1200, 1300 தான். ஆன்லைனில் போயிட்டு ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் எல்லாமே நெகட்டிவ் மார்க்ஸ் தான், CPD பேஸ்டு தான். ரிட்டன் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்டு ஸ்கில் டெஸ்ட் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. சாய் நர்லால் நல்லதே நடக்கும்.